ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். ட்ரோனா விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 4 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 4ல் ஃப்ரிக்ஷன், அதில் வந்து இன்க்ளைன்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்லிபிரியமாக இருக்கா இல்லையா, அதோட மேனுவல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, டைரக்ஷன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ 54th லெக்சர் பார்க்குறோம். 4th யூனிட்டில் 4th லெக்சர் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணால் விக்னேஷ் ட்ரோனா விகாஷ் அப்படின்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். Determine whether the block shown is in equilibrium. இந்த இதுமே கேட்குறாங்க. Find the magnitude direction of friction force when P equal to 80 LB into 80 Newton. 80 Newton இங்கே 50 LB இருக்கு, 50 Newton. சரிங்களா, இதான் வந்து கொஸ்டின். மியூஎஸ் மியூகே கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இதான் கொஸ்டினை பார்த்தது. பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இன்க்ளைன் பிளேனில் 30 டிகிரி இன்க்ளைன் ஆங்கிள் வந்து, ஸோ ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது வந்து நமக்கு 80 நியூட்டன் ஃபோர்ஸ் 80 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிற ஈக்லிபிரியம் இருக்கலாம் கேட்குறாங்க. ஸோ ஈக்லிபிரியம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லெஸ் தேன் எஃப்எம் இருந்துச்சு அப்படின்னா ஈக்லிபிரியம் அர்த்தம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எஃப்எம் இருந்துச்சு அப்படின்னா இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து ஈக்லிபிரியம் இல்லையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீ பை டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரேன். இதுக்கு இந்த டயக்ராம் ஃப்ரீ பை டயக்ராம் வரைஞ்சேன்னா இன்க்ளைன் பிளேனுக்கு கண்டிப்பாக நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு நார்மல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 காம்பனன்ட் இருக்கும். பிரிபடையாரம்ல இந்த இது வந்து ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்கா, இந்த 40 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 40 டிகிரி வச்சு போட்டோம்னா அதுக்கு வந்து 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பிஎக்ஸ்னு ஒன்று இருக்கும், பிஒன் இன்வெர்ட் ஆகினாலும் ரெண்டுமே இன்வெர்டில் தான் இருக்கும். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பிரிபடையாரம் கீழே வச்சிருக்கேன். ஸோ இது வந்து இன்க்ளைன் பிளேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸ். சரிங்களா, தான் இன்க்ளைன் பிளேன். இப்போ இது இல்லாமல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். இது ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அடுத்து இந்த 80 நியூட்டன் ரவுண்டு படி ரிசல்டன் ஃபோர்ஸ். இந்த பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து 80 காஸ் 40 இருக்கும், மேலே வந்து 80 சைன் 15 இருக்கும். இந்த டபிள்யூங்கிறது பார்த்தோம்னா இன்க்ளைண்ட், அதை வந்து எப்படி இருக்குன்னா அது இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் ஆங்கிள் மாறி இருக்கனால இப்போ இதுக்கு 2 காம்பவுண்ட் இருக்கும். ஒன்று வந்து அவுட்வேர்டில் டபிள்யூ காஸ் தீட்டா 50 காஸ் தீட்டான்னு இருக்கும். இன்னொன்று இந்த டைரக்ஷனில் அவுட் டைரக்ஷனில் 50 சைன் 13 இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வேல்யூ நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து நார்மல் ஃபோர்ஸ் என்ன சொன்னால் அது போட்டிருக்கோம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சமேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் 0, சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் 0, சமேஷன் ஆஃப் எஃப்ஐ ஈக்குவல் 0 முட போகிறேன். ஸோ சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் சொல்லும்போது இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் உள்ள ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் எஃப் எடுத்திருக்கேன், இது பாசிட்டிவ் டைரக்ஷன். ஏன் பாசிட்டிவ் அப்படின்னா முன்னாடி அசம்ஷன் பண்ணிட்டேன் இந்த டைரக்ஷனில் போகிறதெல்லாம் பாசிட்டிவ். இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, டைரக்ஷனில் போகிறதெல்லாம் பாசிட்டிவ், மேலே போகிறது எல்லாமே பாசிட்டிவ் போட்டிருக்கோம். சரி, அதனால் வந்து எஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த 50 சைன் 30 25 வந்து பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து 61.28க்கு நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து 61.28 நெகட்டிவ், 25 பாசிட்டிவாக இருக்குது. நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா இந்த எஃப்க்கு ஒரு வேல்யூ 36.28 பாசிட்டிவாக கிடைக்குது. அப்போ நான் அசம்ஷன் பண்ண ஃப்ரிக்ஷன் டைரக்ஷன் கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து நான் வந்து என்ன செய்ய போகணும் அப்படின்னா சமேஷன் எஃப்ஐ போடுறேன். இந்த எஃப்ஐ போட்டேன்னா எஃப்ஐல என்ன, இதில் எஃப்ஐ இந்த பெர்பெண்டிகுலர்லாம் எஃப்ஐ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இல்லை என்னென்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 43.32 ஆக்ட் ஆகுது. அடுத்து 51.42 ஆக்ட் ஆகுது. இல்லை என்னங்கிறது பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் வந்து 51.4 நெகட்டிவ், 43.3 வந்து நெகட்டிவ். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ்னால அப்படியே பார்க்குறோம். ஸோ வந்து n மைனஸ் 43.3 மைனஸ் 51.42 ஆட் பண்ணால் 94.72 வருது. இப்போ எனக்கு நான் வந்து எஃபோட வேல்யூ 36.28 இருக்குது. இப்போ நான் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார்மில் வந்து மியூஎஸ் இன்டி என், ஏன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் தான் இருக்குது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து மியூஎஸ் இன்டி என். இப்போ மியூஎஸ் இன்டி என் அப்படின்னா மியூஎஸோட வேல்யூ 0.40 கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. என்னோட வேல்யூ 94.72, ரெண்டையும் அப்ளை பண்ணால் 37.88 வரும். 37.88 வரும். இப்போ எனக்கு 36.28 ஆக்சுவலாக ஃபிக்ஷன் வேல்யூ, இது 37.88 இருக்குது. அப்போ வந்து எஃப் இஸ் லெஸ் தேன் எம்எம் எஃப்எம், தேர்ஃபோர் இந்த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு கண்டிப்பாக எழுதணும். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு எழுதணும். அடுத்து டைரக்ஷனல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அதாவது எழுதணும், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் இது டவுன்வர்ட் parallel to the 30 inclined plane. 30 inclined planeக்கு பேரலாக டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு எழுதுறோம். சரிங்களா, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான் ஃபிக்ஷனை பொறுத்த வரைக்கும். எப்படி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர் சேனலை சப்போர்ட்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.